ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் ஆட் பண்ணும்போது தான் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த தண்ணி தான் எடுத்து பருப்பு ரசம் வைப்போம். அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான எண்ணெய் விட்டு கடுகு போட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி பீர்க்கங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பீர்க்கங்காய் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். அதுவும் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டி தான் வந்து சாம்பார் வைக்கிறாங்க. இப்போ நம்ம பருப்பு தண்ணி எடுத்துகிட்ருக்கோம் பருப்பு ரசத்துக்காக. இந்த மாதிரி தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பருப்பு ரசம் எப்படி வைக்கணுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அப்படியே பருப்பு வந்து மற்ற வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. பருப்பு தண்ணி எடுக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல அதை இதிலே கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பீர்க்கங்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா நம்ம கொதிக்க விட்டோம்னா பீர்க்கங்காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம கொத்தமல்லி நம்ம தூவி விட்டுறணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு. பாருங்கள் இப்போ டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.